ஈரோடு கிழக்கில் வந்த இடைத்தேர்தல் தூத்துக்குடி, உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி போன்ற பகுதியில் வந்திருந்தா எடப்பாடி டெபாசிட் எடப்பாடி நான் சொன்னா இல்லையா? முதுகுளத்தூர்ல டெபாசிட் உண்டா? ஆண்டிப்பட்டியில் டெபாசிட் உண்டா? ஒரு பூத்துல ஓட்டே இல்லைன்னு கூட தகவல் உண்டு. தூத்துக்குடியில் டெபாசிட் உண்டா? அப்ப இடைத்தேர்தல்னாலும் 25 விழுக்காடு ஓட்டு எடுத்தார் பாஜகவோட. பாஜக இல்லாம 23 விழுக்காடு ஓட்டு ஆற்றல் அசோக்குமாரோட எடுத்திருக்கிறார். அப்போ அந்த இடமே தமிழக அரசியல் களம் எம்ஜிஆருக்கு அதிமுக இல்ல, ஜெயலலிதாவுக்கு அதிமுக இல்ல, எம்ஜிஆருக்கு ரெட்டலை இல்ல, ஜெயலலிதாவுக்கு ரெட்டலை இல்ல, இது எடப்பாடி ஐயாவுக்கு ரெட்டலைன்னு அந்த வேறுபாடு ஏரியா வைஸ் தெள்ள தெளிவா அது எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டு. 2019ஆம் ஆண்டு ரெட்ட தலைமை எடப்பாடி ஐயா, ஓபிஎஸ் ஐயா 30 விழுக்காடு ஓட்டு, எடப்பாடியில 8000 ஓட்டு ரெட்டையில டவுன். 2024 ஒற்றை தலைமை 23 விழுக்காடு தான் அதிமுக அணியே. ஆனா எடப்பாடியில 50,000 ஓட்டு அதிகம். அதுவும் பார்லிமெண்ட் எலெக்ஷன் தான், இதுவும் பார்லிமெண்ட் எலெக்ஷன் தான். இப்ப பார்லிமெண்ட் வேற, அசம்பிளி வேற எல்லாம் பெரிய கூக்குரல் இடுறாங்க. எடப்பாடியை இதை சொல்லி தன்னை டிஃபெண்ட் பண்றாரு. உண்மை நிலைமையை மக்கள் மத்தியிலிருந்து மறைக்கிறதுக்கு பாண்டே போன்ற சகோதரர்களும் துணை புரிகிறாங்க, சவுக்கு சங்கர் போன்ற சகோதரர்களும் துணை புரிகிறாங்க. உண்மை நிலைமையை நான் ஆதாரத்தோட சொல்றேன். இதே 2019ஆம் ஆண்டு தேனி ஜெயிக்குது. ஓபிஎஸ் போன பிறகு தேனியில டெபாசிட் போகுது ரெட்டையில. இதே 2019ஆம் ஆண்டு 30 விழுக்காடுக்கு மேல திருநெல்வேலி, ராமநாதபுரத்தில் அந்த அணி வாக்கெடுக்குது. இப்ப அதிமுக ரெட்டையில ராமநாதபுரத்தில் 9 விழுக்காடு, திருநெல்வேலியில் 8 விழுக்காடு.